ஹையர் பர்ச்சேஸ் மேட்டரை பற்றி டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே வாகனம் கார் வச்சுருக்கோம். டூ வீலர் வாங்குறோம். டூ வீலரே 3 லட்சம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 3 லட்ச ரூபா ஒரு பைக்கே ஆயிடுச்சு. நல்ல பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கார் குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு நல்ல கார். ஸோ இந்த மாதிரி ஒரு காரையோ ஒரு இருசக்கர வாகனங்களோ அல்லது ஒரு வியாபாரத்திற்காக வாங்கக்கூடிய லாரி பஸ்ஸாக இருக்கட்டும் அத்தனையுமே ஹையர் பர்ச்சேஸில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 வருடம் 3 வருடம் 7 வருடம் அது மாதிரி ஒரு ஹையர் பர்ச்சேஸ், அதாவது வாகன கடன் வாங்கி அதனை இஎம்ஐ கட்டிட்டு இருக்கும்போது அவங்களால திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்களால பணம் கட்ட முடியாமல் போயிடும் சில சந்தர்ப்பங்களில். அப்போ இந்த நிதி நிறுவனங்கள், பெரும்பான்மையான நிதி நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உடனே போயிட்டு என்ன பண்ணுறது, 10 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 25 லட்ச ரூபா வரணும் அப்படின்னு அவங்கள தான் கணக்கு போடுவாங்களே நிதி நிறுவனங்கள். கணக்கு போட்டு உள்ள பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காவல் நிலையத்தில் என்னென்ன முன் ஏற்பாடுகள்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு கடன் வாங்கினார் பாருங்க, இவர் என்னமோ ஒரு கைதி மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்க உட்கார வச்சு மிரட்டி ஒன்று பணத்தை வாங்கிடுவாங்க, இல்லைன்னா வாகனத்தையும் எழுதி வாங்கிடுவாங்க, வாகனத்தையும் பணத்தையும் வாங்கிடுவாங்க, செக் இருந்ததுன்னா செக்கேசம் போட்டுருவாங்க. இந்த மாதிரி காவல்துறை மூலம் வாகனத்தை பறிமுதல் செய்வதோ அல்லது நீ கொடுத்த பணத்தை வசூலிப்பதோ பொதுமக்களுக்கு இது தவறு அப்படின்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. பொதுமக்கள் ஒரு நல்ல வழக்கறிஞரை கூட அந்த மாதிரி விஷயத்தில் தைரியமாக அணுகிறதில்லை. ஏன் அந்த மாதிரி தைரியம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கங்கள். அதில் ஒரு சில பொதுமக்கள் ஒரு சில கட்சிக்காரர்கள் என்கிட்ட வரும்போது கூட, சார் நான் இப்படி போனேன், இப்படிலாம் பண்ணேன், இதில் நான் ஏமாந்துட்டேன் சார், அதனால் எங்களுக்கு யாரை அப்ரோச் பண்ணுறது கூட தெரியல, பயமாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஹையர் பர்ச்சேஸில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க, அவர்கிட்ட வாகன கடன் வாங்கியிருக்கிறீங்க, பணம் கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு சூழ்நிலை பணம் வாங்க முடியலன்னா அவர் வாகனத்தை எப்படி எடுக்கணும்னா, ஒவ்வொரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லேயும் ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும். அப்படி ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. எப்படி வாகனத்தில் இருக்குன்னா, நீதிமன்றம் மூலம் மட்டும்தான் ஒரு வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். அவங்களா ஒரு வாரண்ட்டை போட்டுக்கணும், போயிட்டு அந்த வண்டியை போட்டு எடுத்துடுவான். ஹையர் பர்ச்சேஸில் நீங்கள் 150 கையெழுத்து போடுவீங்க. அந்த 150 கையெழுத்து போடும்போது அதில் ஒரு வாரண்ட்டுன்னு அப்படி ஒன்று போட்டிருப்பாங்க. இது இந்த சீசிங் ஆஃபீஸர், அவர் பேர் சீசிங் ஆஃபீஸர் தான். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன், ஒரு மார்வாடி, அவங்ககிட்டே யாரோ ஒரு நிதி நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க, ரவுடி பஸ்ஸில் இருப்பாங்க. சரியா? அவர் தான் சீசிங் ஆஃபீஸர். அவர் ஒரு வண்டியை சீஸ் பண்ணால் அவருக்கு 10,000 ரூபாய் 20,000 பணம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சீசர் ஆஃபீஸர்கிட்ட அதை கொடுத்துருவாங்க. இது காவல்துறை கூட, இது நிறைய காவல்துறைக்கு கூட அதிகாரிகள் கூட இது தெரியாமல் இருப்பது தான் இதில் ஒரு வெட்கக்கேடான விஷயம். அந்த மாதிரி ஒரு சட்டமே கிடையாது, அந்த மாதிரி ஆக்டே கிடையாது. ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒரு சீசிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வெதர் இஸ் அன் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி டு இஷ்யூவிங் சீசிங் ஆர்டர் அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு ஃபார்மில் கேட்டு வரணும், கோர்ட்டு முறை தான் வரணும். எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் அந்த அக்ரிமெண்ட், சாதாரணமாக ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும். அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் செக்ஷன் 9 யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஐயா அக்ரிமெண்ட் இருக்குது என்கிட்ட, ஹைகோர்ட்டு தான் போனோம், இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போனோம். போயிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, இது அக்ரிமெண்ட் இருக்குது, இத்தனை மாதம் பணம் கட்டிருக்கேன், இப்போ பணம் கட்டல, அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, எனக்கு அந்த வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வொகேட் கமிஷனர் போடுங்கன்னா அதுக்கு தகுந்த காரணங்களை ஆராய்ந்த பிறகு தான் ஒரு அட்வொகேட் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் ஆகுது. ஒரு வழக்கறிஞரை, அந்த வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் நியமித்து அந்த நீதிமன்றம் அவருக்கு ஒரு வாரண்ட்டை கொடுக்கும். அந்த வாரண்ட்டை பயன்படுத்தித்தான் இவர் என்ன பண்ணணும்னா அந்த வண்டியை சீஸ் பண்ணணும். இது ப்ரொசீஜர், இப்படி தான் செய்யணும். அதே மாதிரி பணம் வசூலித்தல், பணம் வசூலிப்பதும் வண்டி வாகனங்களை நீ சீஸ் பண்ணிட்டேன், சீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாகனத்துக்கு ஒரு வேல்யூ போட அதை விற்கணும் இல்லையா, மார்க்கெட் ரேட்டுக்கு. அப்படி அந்த வாகனத்தை நீங்கள் விற்கும்போது என்ன பண்ணணும், கடன் வாங்கினார் பாருங்க, அவருக்கு வண்டியோட வேல்யூ எவ்வளோ சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனால் நோட்டீஸே கொடுக்குறதில்ல. கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியை விற்றுடுறாங்க. விற்றுட்டு மீதி இருக்கிற பாக்கி தொகை போடுறது, பாக்கி தொகை பார்த்தீங்கன்னா அநியாயமாக போடுவாங்க.